இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம். இன்னும் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாக்குறீங்களா? மஷ்ரூம் தான். மஷ்ரூம் வச்சு ஒரு சில்லி பெப்பர் மஷ்ரூம் செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டியா. எப்படி பண்றோன்னு வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. ଜୟ ଜଗନ୍ନାଥ। ଆଜି ଆମେ କଣ କରିବା ପାଇଁ ଯାଉଛୁ ନା ମଶରୁମ ଚିଲି ପେପର ମଶରୁମ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ, ସେ କ୍ରିସ୍ପି ବି ରହିବ। କେମିତି କରୁଛେ ଆପଣ ମାନେ ଦେଖନ୍ତୁ। ସେ ମଶରୁମ ନା ବଡ ବଡ ମଶରୁମ, छोट छोट मशरूम तो कट करबा ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ସେମିତି ରଖିଦେବ। ବଡ ବଡ ମଶରୁମ ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସେ ଉପର ସ୍କିନ୍ କାଢିକି ଭଲ ୱାଶ କରିକି ରଖୁଛି। ସେ ପାଣି ସବୁ ଫୁଲ ଫିଲ୍ଟର କରିବା ଟାଇମ ତक ୱାଶ କରିବା ପାଇଁ ଦରକାର। କଣ ପାଇଁ ନା ଆମ ஃப்ரை କରିବା டைம்ல மஷ்ரூம் பேசி கிறிஸ்பி ରହିବ ସେଇட்ட ପାଇଁ। மஷ்ரூம் வந்து சின்ன சின்னதா இருந்ததுன்னா அப்படியே போட்டுலாம், அந்த ஸ்கின் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம்। இது ரொம்ப பெருசு பெருசா இருந்ததால நான் 4 பீஸா போட்டிருக்கேன்। மஷ்ரூமோட தோல் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா நீங்க மைதா போட்டுட்டு வாஷ் பண்ணீங்களாவே நல்லா பளிச்சுன்னு ஒயிட் ஆயிடும், அதுல இருக்க மண்ணெல்லாம் போயிடும்। நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணி இல்லாம எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம பண்ண போற மஷ்ரூம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும்। உப்பு வந்து சேர்க்க கூடாது। 2 ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன்। தண்ணி எதுவுமே இல்லாம இருந்தா மேல ஒரு கோட்டிங் மாதிரி வரும், அந்த மாதிரி தான் இருக்கணும்। पानी टिके भी रोइबा पे दरकार नहीं, से टाइम रे क्रिस्पी बढ़िया रोइबो। 2 स्पून कॉर्नफ्लावर, 2 स्पून है ना मैदा पकी मिक्स करछि। लूण पकीबा पे दरकार नहीं, लूण पकीबा टाइम रे टिके पानी हे जिवो, सेटा पे क्रिस्पी कम हे जिवो। एबे भितरे मशरूम रे लूण पकीबा पे दरकार नहीं। इन केस लूण पकीबो ना संगे संगे फ्राई करिबा टाइम रे लूण पकीबा तो ठीक रोइबो। நான் வந்து இதுல உப்பே போடல, உப்பு போட்டோம்னா அந்த மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் வந்து தண்ணி விட்டுரும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது। நீங்க ஃப்ரை பண்ணும்போது லாஸ்டா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவும் போட்டுட்டு அப்போ உப்பு போட்டுட்டு இது பண்ணீங்களா இந்த அளவுக்கு கோட்டிங் இருந்தாவே போதும், அந்த பவுடரே வந்து கோட்டிங் ஆயிடும்। தண்ணி ஊத்தி எல்லாம் அதுல மிக்ஸ் பண்ண வேணாம்। உப்பு அந்த டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது போட்டா கரெக்டா இருக்கும்। ଲୁଣନା ଆମ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ଲୁଣ ଟିକେ ଚାଉଳ ପାଉଡର ପକେଇବା ଟାଇମରେ କ୍ରିସ୍ପି କରେକ୍ଟ ରହିବ। କ୍ୟାପ୍ସିକମ୍ ନା ଏମିତି ଟ୍ରାୟାଙ୍ଗଲ ସେପରେ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର, ସେମିତି କଟ୍ କରିବା ଟାଇମରେ ଆମ ଖାଇବା ଟାଇମରେ ବି ଭଲ ରହିବ ଆଉ ଦେଖିବା ଟାଇମରେ ବି ଭଲ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ 4 ସାଇଡରେ କଟ୍ କରିକି ମୁଁ କେମିତି କଟ୍ କରୁଛି ସେମିତି ଫଲୋ କରିବା ଟାଇମରେ କରେକ୍ଟ ଟ୍ରାୟାଙ୍ଗଲ ସେପ୍ ବି ଆସିଯିବ। கேப்சிகம் வந்து நல்ல ட்ரையாங்கிள் மாதிரி இருந்ததுன்னா பசங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு பெரிய பெரிய பீஸ் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்। அதுக்கு வந்துட்டு அது 4 சைட்ல இருக்கிறது ஃபுல்லாவே கட் பண்ணிட்டோம்னாவே கரெக்டா ட்ரையாங்கிள் பீஸ் வந்துடும்। இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கட் பண்ணீங்கன்னாவே ட்ரையாங்கிளா கரெக்டா இருக்கும்। ஒவ்வொரு வெரைட்டில கட் பண்ணும்போது கேப்சிகமும் நல்லா இருக்கும்। एमती कट करिबा टाइम रे करेक्ट ट्रायंगल शेप ला आसीबो। कैप्सिकम देखिबा पई भी बोलो रहबो, गोटे टाइम रे बड़ बड़ पीस कट करिबा टाइम रे भी बोलो रहबो। हमगर छोटो पिल्ला रहबा टाइम रे छोटो पिल्ला मन केमिति बोलो लागुची सेटा टिके करिबा टाइम रे टिके डिफरेंट करिबा टाइम रे पिल्ला मन बेसी खुशी रे खाइबो। सेटा पई கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம்। நான் ஒரு கேப்சிகம் தான் போட்டிருக்கேன், எனக்கு பர்சனலா வந்து கேப்சிகம் பிடிக்கவே பிடிக்காது, அது சாப்பிட்டாவே அசிடிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும்। ஆனா எங்க பசங்களுக்கும் அவருக்கும் பிடிக்கும், அதனால நான் கேப்சிகம் வந்து அப்பப்போ சேர்த்துப்பேன்। କ୍ୟାପ୍ସିକମ୍ ମତେ ଭଲ ନାହିଁ, କ୍ୟାପ୍ସିକମ୍ ଖାଇବା ଟାଇମରେ ମତେ ଆସିଡିଟି ଟାଇପର ରହିବ। କ୍ୟାପ୍ସିକମ୍ ମୋ ପିଲାମାନଙ୍କୁ ତାଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ, ସେଇଟା ପାଇଁ କ୍ୟାପ୍ସିକମ୍ ଆଉ ମଶରୁମ ପନିର କରିବା ଟାଇମରେ ମୁଁ मिसिकी କରିବା ପାଇଁ ରଖିବ। ବାକି सब କ୍ୟାପ୍ସିକମ୍ ଅଲଗାଟା ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ରଖିବନି। ଏତିକି ଛୋଟ ଛୋଟ ପିସ୍ କରେକ୍ଟରେ କଟ୍ କରୁଛି। ଆଉ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ ନା ଏବେ ହାଇଦ୍ରାବାଦରେ ତଳକା ଅନିୟନ ନାହିଁ, ଖାଲି ଏମିତି ଆସୁଛି। ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ ପକେଇବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ। ସେଇଟା ପାଇଁ ଆମ ଘରେ ସବୁ ବଡ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ ମିଳିବ ତ ସବୁଥିରେ ବି மிக்ஸ் କରିବ, ବଢିଆ டேஸ்ட் ଆସିବ। வெங்காயத்தாள் வந்து வெங்காயமே இல்லாம தான் இப்போ வருது ஹைதராபாத்ல, ஆனா வெங்காயத்தாள் வந்து ரொம்ப நல்லது நம்ம பசங்களுக்கு ஹெல்த்ல, வெஜிடபிள் எல்லாத்துலயுமே சேர்த்தா। எங்க வீட்ல எப்பவுமே வெங்காயத்தாள் வந்து பன்னீர் மஷ்ரூம்க்கு வீக்லி 2 டைம்ஸ் வந்து பன்னீர் மஷ்ரூம் ஆயிடும் ஒரு ஒரு நாளும்। வெஜிடபிள் விட இது வந்து பசங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணுது। ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப மெலிசா கட் பண்ணிப்போம், ஏன்னா பச்சை மிளகா போட்டால் தான் இதோட டேஸ்ட் நல்லா வரும்। இதோட காரமும் இந்த பச்சை மிளகா மட்டும் தான்। ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା ବେଶୀ ପତଲା ପତଲା କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏମିତି କଟ୍ କରିବା ଟାଇମରେ ଆଗ ପାଇଁ ଖାଲି କଞ୍ଚା ଲଙ୍କା ଗୋଟେ, ସେ ଆଗ ପାଇଁ ଠିକ ରହିବ। କର୍ନଫ୍ଲୋର ମିକ୍ସ କରିକି ଏମିତି କରିବା ଟାଇମରେ ସେ ପାଉଡର ସବୁ ତଳକୁ ପଡିଯିବ, ତେଲ ଖରାପ ହବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ நீங்க நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில வச்சு நம்ம நல்லா தட்டினோம்னா அந்த மாவெல்லாம் விழுந்துரும், எண்ணெய் ஃபுல்லா ஒரு மாதிரி
வேஸ்ட் ஆகாம அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் மஷ்ரூம். மேலே கோட்டிங் கொஞ்சம் கிறிஸ்பியான உடனேவே எடுத்துடலாம். ତେଲ ବେଶୀ ଗରମ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗରମ ହେଇଗଲେ ତ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ମସରୁମ ପକେଇକି 2 ମିନିଟ୍ସରେ ସେ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ଆମର କାଢିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ଟାଇମ୍ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେମିତି କାଢିବା ଟାଇମ୍ରେ ବି ମସରୁମ ତେଲ ବି ବେଶୀ ପିଇବ ନାହିଁ, கரெக்டாக ରହିବ ସେଇଟା ପାଇଁ। இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் போட்டுட்டு நல்லா சூடான உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே எடுத்துடலாம்। அது கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் ஃபுல்லாக வேக வைக்க வேணாம்। அதுக்காக தான் எண்ணெய் வந்து ஹைலே தான் இருக்கணும்। ஹையில் வச்சுட்டு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும்। இந்த மாதிரி பெரிய அப்பளம் வளர்க்குற ஜல்லிக்கரண்டியில் வச்சுட்டு இப்படி இது பண்ணோம்னாவே அந்த மாவு ஃபுல்லாக விழுந்துடும்। மஷ்ரூம் வந்து நல்லா ஒரு மேலே வந்து அந்த கோட்டிங் கிறிஸ்பி கோட்டிங் இருக்கும்। நம்ம பண்ணிட்டு சாஸ் கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிடும்போது மஷ்ரூமோட அந்த கிறிஸ்பி வந்து அப்படியே இருக்கும்। அதனால இன்கேஸ் நீங்க எப்போது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர மாதிரி இருந்தா முன்னாடியே செஞ்சு வைக்காம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுங்க। இதை ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே 2 மினிட்ஸ்ல அதுல போட்டுட்டு அழகா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு। इनकेस है ना हम गेस्ट सब किए गेस्ट घर का आसीबा टाइम रे ये मशरूम करिबा पे आइडिया వచ్చిना संग सब मिक्स करके कट करके रखी देबो। आसीबा टाइम रे संग संग फ्राई करके से मसाला रे मिक्स करके देबो टाइम रे आ भी बढ़िया टेस्ट आसीबो। करके रखिबा टाइम रे से क्रिस्पीनेस थोड़ा कम हे जिवो। सेटा पे चावल पाउडर गोटे स्पून बेसी मिक्स करके फ्राई करिबा टाइम रे चाव क्रिस्पीनेस सेमती कंटिन्यूस रहइबो। बेसी टाइम मशरूम फ्राई करके क्रिस्पी कलर चेंज होबो टाइम तक नहीं कोटिंग ऊपर टिके क्रिस्पी होइगले तो काढिबा पई दरकार हेइगला। ए स्टेज रे हम काढिक रखिबो तो मशरूम ठीक रहइबो। அவ்வளவுதான் இந்த கலர் வந்துச்சு। இதை எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் எண்ணெய் வந்து நல்லா வடிகிற மாதிரி இடத்துல வச்சுட்டோம்னாவே ஒரு ட்ரேல வச்சுட்டோம்னாவே நல்லா இருக்கும்। வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து மஷ்ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும்। அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது இல்லை வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாத டைம்ல நமக்கு மஷ்ரூம் பன்னீர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு। அந்த சிக்கனோட டேஸ்ட் அப்படியே வரணும்னு நினச்சிங்கன்னா சிக்கனோட அந்த ஃபுல்லாக டேஸ்ட் இருக்காது, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு டேஸ்ட் இருக்குன்னா மஷ்ரூம் வந்து நல்லா இருக்கும்। மஷ்ரூம் வந்து மட்டன் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், சிக்கன் பண்ணுற மாதிரி பண்ணலாம்। இது வந்து நம்ம சிக்கன் சில்லி பன்னீர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இதோட மஷ்ரூமோட பண்ணுறது। அவ்வளோதான், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணவே போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம்। இன்னொரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு फ्राइंग पैन रखिकी बोलो से भितर टिके बटर पकेक भी यूज करि परिबो। मु तेल पकेकी करछि ए टाइम मु बटर यूज करनांदी टिके तेल पकेकी बेसी तेल पकेबो पे दरकार नै। ऑलरेडी हम मशरूम है ना तेल रे फ्राई करिक रखुछि सेट पई எண்ணெய் வந்து நிறைய போட வேணாம்। ஆல்ரெடி மஷ்ரூம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சிருக்கோம், அதுலயே எண்ணெய் இருக்கும்। அதனால ஃப்ரைங் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கார்லிக் வந்து கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்। அது கூட வெங்காயம் வந்து ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ணா பசங்க வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க, அதனால நான் ரொம்ப சின்ன சின்னதா நார்மல் ரொம்ப பெருசும் இல்லாம ரொம்ப சின்னது இல்லாம மீடியமா ஒரு வெங்காயம் ஃபுல் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன்। பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணியிருக்கோம்ல அதுவும் காரத்துக்காக போட்டிருக்கேன்। ରସୁଣ ଛୋଟ ଛୋଟ କଟ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ତେଲରେ। ତାପରେ ପିଆଜ ବେଶୀ ବଡ ପିଆଜ ବି କଟ କରିବ ନାହିଁ, ବେଶୀ ଛୋଟ ବି ନାହିଁ, ମିଡିୟମ ରେ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଠିକ ରହିବ। ଆମ ବଡ ବଡ କରିବା ଟାଇମରେ ଆମ ବଡ ଲୋକ ଖାଇବା ପାଇଁ ଠିକ ରହିବ। ପିଆଜ ସବ ପିଲାମାନେ ଖାଇବେ ନାହିଁ ନା, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ମିଡିୟମ ରେ କଟ କରିକି ଆଉ ପକେଇ ଦଉଛି। ଆଉ ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା କଟ କରିଥିଲା ନା ସେଇଟା ବି ଏ ଟାଇମରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ ଲୁଣ, ବେଶୀ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। பியாஜோ ஆஃப் ஃப்ரை ஆகில तो ठीक रहइबो। ரொம்ப வெங்காயம் வந்து கோல்டன் கலரா ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சமா ஃப்ரை பண்ணவே போதும்। இதோட வந்து மசாலாக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம்। உப்பு கூடவே வந்துட்டு கொஞ்சமா டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்றேன் நான், கொஞ்சம் வினிகர் அது கூட। प्याज ठीक रे फ्राई होइगला टाइम रे डार्क सोया सास टिके विनेगर पकी देछि, चिल्ली सास मु मिक्स करनादी सेट पे கொஞ்சம் லங்கா கட் करके पकी देछि छोटा छोटा। இது கூட சில்லி சாஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணல, அதனால தான் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன்। எனக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியா இது பண்ணுவாங்கல்ல, நான் அந்த மாதிரி பண்ணல, இந்த வாட்டி வந்து ட்ரையா தான் பண்ணியிருக்கேன்। பிளாக் பெப்பர் வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம், ଟିକେ ଗୋଲମରିଚ ମତେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ପାଣିରେ ମିକ୍ସ କରି ପକେଇକି ହୋଟେଲର ଖାଇବା ଟାଇମରେ ଟିକେ ଷ୍ଟିକି ଟାଇପ ରହିବ ନା, ସେମିତି କରୁନାହାନ୍ତି।
ଟିକେ ଡ୍ରାଇ ରହିବା ପାଇଁ କରୁଛି, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ଲାଷ୍ଟରେ ମିକ୍ସ କରୁନାହାନ୍ତି। ଇନ୍ କେସ୍ ଆପଣଙ୍କୁ ସେମିତି ହୋଟେଲ ଟାଇପ୍ର ଦରକାର ନା, ଟିକେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ମିକ୍ସ କରିକି ଆଉ ତିଲ୍ ଅଛି ନା ସେଇଟା ହ୍ୱାଇଟ୍ କଲର୍ ନା ସେଇଟା ଟିକେ ରାଶି ଟିକେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଆମ ହୋଟେଲର ଖାଇବା சேம் டிசைன் சேம் டேஸ்ட் ଆସିଯିବ। நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்டா கொஞ்சமா ஒரு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வெள்ளை எள்ளு இருக்குல்ல அதை வந்து ஃப்ரை பண்ணி மேலே போட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற டேஸ்ட்டே வந்துடும்। எனக்கு வந்து நாங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றதால நான் கார்ன்ஃப்ளவர் வந்து போடல, டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்। அது சுகர் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும், பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும்। நீங்கள் இன்கேஸ் டொமேட்டோ சாஸ் வீட்டில் இல்லைன்னா இந்த இப்போ வந்து சோயா சாஸ் வினிகர் போட்டுட்டு நீங்கள் தக்காளி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு அது கூட ஒரு பிஞ்சு உப்பு சுகர் போட்டிங்களானாவே அதோட டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்துடும்। கேப்சிகம் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன், ஏன்னா கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், அந்த சூட்லேயே வந்து கேப்சிகம் வெந்துடும்। அது கூட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணதும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்। इनकेस घरे टोमेटो सॉस नहीं है ना से टाइम रे अपना टोमेटो रे ना पेस्ट करके पकीकी ଗୋଟେ ପିଞ୍ଚ ସୁଗର ପକେଇବାଟା ଆମର ଠିକ ରହିବ। କ୍ୟାପ୍ସିକମ୍ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ ମୁଁ ଏବେ ମିକ୍ସ କରୁଛି, ଗ୍ୟାସ୍ ହାଇରେ ଅଛି ନା ସେ ଟାଇମ୍ରେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ କ୍ୟାପ୍ସିକମ୍ ସିଝିଦେବ। ଆଉ மஷ்ரூம் ନା நம்ம ஃப்ரை କରିକି ரக்குச்சு ना ସେଇଟା भी ஏ டைம்ல மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। மஷ்ரூம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத போட்டுடலாம்। இப்போ நீங்க வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த மஷ்ரூமோட கிறிஸ்பினஸ் வந்து போயிடும்। இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி கொடுங்க। மஷ்ரூம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இல்லாம அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கணும் தான் அப்போ கார்ன்ஃப்ளவர் நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்। ஒரு பிஞ்ச் மட்டும் நான் சுகர் போட்டிருக்கேன்। இப்போ அஜினமோட்டோ பவுடர் எதுவுமே போடாம வீட்டில் பண்றதால இது பசங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், சாப்பிடவும் ஒரு கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி இருக்கும்। இதுக்கு வந்து நீங்க ரொட்டி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் லஞ்ச் பேக் பண்ணும்போது, இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது பண்ணாம வெறுமனே வந்து ஜீரா ரைஸ் பண்ணிட்டு இந்த சைட் டிஷ்ஷா வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। लास्ट ना गोटे पिंच सुगर पकी जोची और धनिया पत्र छोट छोट कट करके पकीबा पे दरकार। एटा टिके ड्राई रहइबो, क्रिस्पी रहइबो। आ जीरा राइस नहीं तो नॉर्मल पुलाव करके साइड डिश लंच पैक करबा पे ठीक रहइबो पिल्ला मनके, नहीं तो रोटी संग भी खाइबा पे बढ़िया रहइबो। आ गरम गरम करबा टाइम रे अभी बढ़िया टेस्ट आसीबो। एटा हम होटल रे खाइबा टाइम रे अजिनोमोटो आउ कोन कोन मसाला मिक्स करिबा नै से होटल रे टेस्ट पिल्ला मनके घर भी करि पारिबो। ସେଇଟା ପାଇଁ ଦିଟା ପ୍ୟାକେଟ ମଶରୁମ ନା ଏତିକି ଆସୁଛି, ଫିର ବି ଆମ ପିଲାମାନେ ଟିକେ ଟେଷ୍ଟରେ ଖାଇବା ପାଇଁ ଘରେ କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ଦେଖନ୍ତୁ ଏତେ କଲରଫୁଲ ଅଛି, ଆଉ କଲରଫୁଲ କ୍ୟାପ୍ସିକମ 3-4 କଲର ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ଦେଖିବା ପାଇଁ ସୁନ୍ଦର ଲାଗିବ। ஹோட்டல்ல நம்ம போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் எந்த வெரைட்டி இருக்குன்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சமா பண்ணோம்னாவே பசங்களுக்கு செம்ம சூப்பரா பண்ணிடலாம்। மஷ்ரூம் சில்லி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க। இது கூட வந்துட்டு நீங்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கி டைப்ல வந்துடும்। உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரியே சேர்த்து பண்ணிக்கலாம்। கொஞ்சம் டைம் எடுக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும், அவ்வளோதான்। நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம்। இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சே நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் டைப்பில் மஷ்ரூம் சில்லி பண்ண முடியும், சூப்பராக பண்ணலாம்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்। होटल रे बाहर जाके पिला मन खाइबा पई सब पड़ बोलो लगिबो कोन पैना से होटल रे मिलिबो टेस्ट ना घर रोइबो नै कोइकी छोटो टिके टाइम लगिबो बढ़िया टेस्ट आसीबो। होटल रे कोन कोन मिक्स करती से दिन हम घर भी मिक्स करि पारिबो, बेसी हेल्थी करि पारिबो। आ मसाला सब बेसी मिक्स करि बनाई अजिनोमोटो पकी बनाई घर भी बढ़िया होटल रेस्टोरेंट टाइप ला चिली मशरूम आप मन भी ट्राई करके देखंतु। बोलो लगी तो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, आम चैनल को सब्सक्राइब करंतु। एमिति बढ़िया रेसिपी देखिबा पई तमिलनाडु स्टाइल रा ओडिया स्टाइल रा आम वणक्कम ओडिशा चैनल को कंटिन्यूअस फॉलो करंतु। थैंक यू सो मच। जय जगन्नाथ।